நீ தேடி வந்த கழுதை உனக்கு. ஆனா நான் உன்னை ஒரு காரியத்துக்காக தேடிட்டு இருக்கிறேன், அதுக்கு உன்னை கத்த நான் மாத்திட்டு இருக்கிறேன். சோ கழுதை காணாம போனது தேவ சித்தம், அதுக்காக நான் இவ்வளவு நாள் அலையிறது தேவ சித்தம். அலைஞ்சி அலைஞ்சி அங்க இங்கன்னு போகாம கரெக்டா சாமுவேல் கிட்ட வந்து சேர்ந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஞான திருஷ்டிக்காரன் தீர்க்கதரிசி கிட்ட வந்து தேவ சமூகத்துல அந்த கழுதைக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போது தேவ சமூகத்துல கழுதையை வேண்டி வந்தது தேவ சித்தம். இப்ப அவர் உன்னை நீங்க கேட்டதை கொடுத்துருவாரு. ஆனா அதே நேரத்துல நீங்க கேட்காத ஒரு அபிஷேகத்தையும், நீங்க கேட்காத ஒரு பொறுப்பையும், நீங்க கேட்காத ஒரு ராஜாங்கத்தையும், நீங்க கேட்காத ஒரு அழைப்பையும் கொடுக்கிறதுக்குதான் கழுதை இம்புட்டு நாள் கிடைக்கவே. பக்கத்துல சொல்லுங்க, கழுதை இம்புட்டு நாள் கிடைக்காததுக்கு வேற யாரையும் கோச்சிக்காதீங்க, அவர் தான் காரணம். உங்களுக்கு என்ன கழுதை கேளுங்க, உங்களுக்கு என்ன கழுதை? அதுக்கு யாரும் காரணம் இல்ல, அவர் தான் காரணம். அலைஞ்சு அலைஞ்சு வந்தோம்ல, அப்பதான் கழுதையை தேர்ந்ததுனாலதானே வந்தோம். அப்படி இல்ல எல்லாம் எனக்கு இருக்கு பை பாய்ன்னு அவருக்கு சொல்லிருப்போம்ல. அப்ப அவர் யார ராஜாவாக்குவாரு, யார தீர்க்கதரிசியா பயன்படுத்துவாரு, யார் மேல அபிஷேகத்தை ஊத்துவாரு? தேசம் ஒன்ன நம்பிட்டு இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேசம் நம்மள நம்பிட்டு இருக்குது, சின்னனூர் நம்மள நம்பிட்டு இருக்குது. அதான் கழுதைய காணோம். இப்ப புரியுதா? கழுது கொடுத்து இவ்வளவு நேரமா ஆண்டவரே, நான் பெருசாவா கேட்டுட்டேன். நிறைய பேருக்கு ஜெப குறிப்பு, நான் ரொம்ப பெருசாவா கேக்குறேன். ஏன் கழுத எனக்கு வர வேண்டியது காணோம், அதை கேட்டு எத்தனை நாள். அந்த பைபிள்ல ரொம்ப அழகா ஆண்டவர் தெளிவா எழுதியிருப்பார். நம்முடைய ஆண்டவர் தெளிவின் தேவன். பைபிள்ல ஒரு கமா கார்புள்ளிக்கு அர்த்தம் உண்டு. அவர்கள் பென்யமீன் நாட்டை உருவ கடந்து போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் கழுதைய தேடி தேடி சும்மா பாக்கல. இப்போ அவுட்டர் ரிங் ரோடுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு, அதுல போனீங்கன்னா எந்த ஊரை நீங்க பார்க்க வேண்டாம், ஆனா சீக்கிரமா போய் என்ன செஞ்சிருவீங்க. ஆனா சவுல் எப்படி தேடி வந்தானா, தின்னனூருக்குள்ள வந்து ஒவ்வொரு தெருவா பார்த்தான், கழுதை இருக்குதா உருவ அப்படின்னா உள்ள வந்துட்டான். ஊருக்குள்ள போற ஒரு வண்டியில ஏறி பாருங்க, ஊருக்குள்ள போய் சுத்தி போகும். அந்த பஸ்ல ஏறாதப்பா, அது ஊரெல்லாம் சுத்தி என்ன செய்யும், சுத்தி காமிச்சுக்கிட்டே போகும். நமக்கு இப்ப ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, பைக் இருந்தா கார் இருந்தா அதுல ஜல்லுன்னு என்ன செய்யலாம். நம்ம சபைக்கு இப்ப வண்டலூர்ல இருந்து ஒரு குடும்பம் வருது. ஒரு காலத்துல வண்டலூரா அப்படின்னு இருந்தது, அவன் அரை மணி நேரத்துல வந்து அழகா என்ன செஞ்சிடறான், அவுட்டர் ரிங்ல வார ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு. சோ இப்ப எல்லாமே பக்கத்துல எப்படி வந்துருச்சுன்னா, அவுட்டர், நம்ம அவுட்டர்ல போனா ஈஸி. ஆனா இந்த சவுடு கழுதைய தேடி அவுட்டர்ல கூட போகல, உள்ள போய் ஒவ்வொரு வீடு வீடா ஒவ்வொரு தெரு தெருவா. எத்தனை கழுதை படுபாவி விட்டுட்டு போயிருக்கலாம்ல. நான் யோசிச்சேன், கையில இருந்த காசெல்லாம் என்ன செஞ்சிச்சு. அவனை பார்த்து நம்ம சிரிக்கிறோம், நம்மளும் தான். கழுதைய தேடி 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 பலனெல்லாம் போச்சு, அழுது அழுது கண்ணீரே என்ன செஞ்சு போச்சு, வத்தி போச்சு. முட்டியிலே என்ன விழுந்துச்சு, காய்ப்பு விழுந்துருச்சு. இனி பலனே இல்ல. எதுக்கு? கழுதைக்கு. சவுளை பார்த்து சிரிக்கிறோம். அல்லேலூயா. போய் போய் கையில இருந்த காசெல்லாம் என்ன செஞ்சுச்சு. ஒரு அறிவாளி அதுக்கு ஒரு கழுதி என்ன செஞ்சிருக்கலாம். கடைசி தீர்க்கதரிசிக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு கால் சேக்கல் இல்ல, அங்க கொடுத்துட்டேன். இப்ப நன்மை நிக்கிறவன், நன்மை வார இடத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டேன், அவனுக்கு இவனுக்கு கொடுத்தேன், ஏமாத்தினவனுக்கு கொடுத்தேன். இப்ப தெய்வம் தான் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, தெய்வத்துக்கு கொடுக்க கால் சேக்கல் வெள்ளி கூட யார்கிட்ட கடன் வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரன் கடன் வாங்குற நிலைமையில சவுல் தள்ளப்பட்டான். ஆனா ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் போல, கழுது இல்லாம வீட்டுக்கு வந்த தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், எனக்கு அபிஷேகம் போதும், எனக்கு ஆண்டவரோட உள்ள உறவு போதும், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்களே, ஆண்டவரை தேடி தேடி என்ன கண்ட, அவங்க கண்ணெதிரையாவது நான் இழந்த கழுதையை கொண்டு நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு சிலருங்க கேட்கலாம். நான் ஒத்துப்பேன், என் ஆண்டவர் நல்லவர், அவர் செஞ்சாலும் செல்லட்டாலும் அவர் தான் தெய்வம்னு எனக்கு தெரியும். ஆனா என் புறஜாதிக்கு தெரியணுமே, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவர்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்னு. எனக்கு அவர் செஞ்சாலும் செய்யட்டாலும் அவர் தான் தெய்வம், வேற தெய்வத்தை நான் கையெடுக்க போவது இல்லை. ஆனா புறஜாதியால் மத்தியில நான் கழுதையை கொண்டு போய் நிறுத்தணுமேன்னு நீங்க யாராவது நீங்க வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்க கீழ்ப்படிங்க, நீங்க தேடி வந்த கழுதை போகிற வழியில உங்களுக்கு அகப்படும். ஹல்லேலூயா. சோ